நேரம் இன்னைக்கு சூப்பரா இருக்குது. பாரு இன்னும் பஞ்சாக 2 பேர் இப்போ சிங்களா ஒண்ணு வந்திருக்குது. சரியா பாண்டி மாதங்களா சொல்லுமா. இங்க பாரு இங்க பா. இல்ல உன் காசு தான் நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். நன்றி. தெரியும் வேலை. சரியே இங்க பாரு. சொல்லுங்கம்மா. தூரம் தூரம் போறவரே உங்கள் தோல் துணையா இந்த அம்மா கூட வராங்களா? உங்களையுமா? காதவழி போறவரே சரி கால் துணையா இந்த அம்மா கூட வருவாங்களா? வந்ததே வந்து இங்க கல்யாணம் பண்ணி அதெல்லாம் அப்ப வேண்டாம். தூரம் தூரம் அவர் யாரு? யாரு அவர்? பேர் என்ன? பேர் என்ன? அவர் எங்க இருந்து வராரு? சரிங்க, அதை மட்டும் கேட்டுட்டு வரேன். சாமி குருகுலத்து வேந்தன் சத்திரகுலத்திலே வாழையடி வாழையாக பிறந்துட்டு என் பெயர் அர்ஜுனர். சூப்பர். அம்மா அவர் பேர் என்ன தெரியுமா? என்னது? சரியான சந்திரகுலம். சந்திரகுலத்திலே பிறந்தவர். அவருடைய பெயர் பாண்டவர் ஐவர்களே இவர் ஒருவர். இவருடைய பெயர் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். நாசமா போன என்னடி பேதி வந்துச்சு உனக்கு? அவரே தான். நான் அதை சொல்லிட்டு இருக்கல. அப்படின்னா நான் காத்துக்கிட்டு கிடந்த அரசுண்ணி சிவபெருமான் அதாவது வரம் கொடுத்தாரு, அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்ல. ஆமா, அவரு பேரு கேட்ட உடனே எனக்கு இன்ப அதிர்ச்சி. அப்படியா? ஆமாடா. அப்படியா? ஐயோ ஏண்டா எனக்கு தீ வருது. அப்புறம் போவேன். சொல்லுங்க. போய் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட கூட்டிட்டு போறதான்னு சொல்லு போ. அப்படி சொல்லிட்டு. ஆமா, பாட்டாவி பட்டு போ. அப்பா எங்க போனாலும் அந்த அம்மால கூட கூட்டிட்டு போறதா சாமி. எங்க போனாலும் கூடிய வர கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போட்டான்னு சொல்லு. மன்னிச்சிருங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதா. பாருவனுக்கு எப்படி ஆப்பர் அடிக்கிட்டு பாரு இன்னைக்கு. காலகட்டா திருநேத்திரா சம்போ மகாதேவா சிவபெருமானா வரமாட்டா. ஆமாடா பங்காளி. நம்மால கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதா சாமி? ஏதாவது முயற்சி பண்ணு சாமி. நான் பெண்களை பார்ப்பது கிடையாது. அப்புறம் அந்த சிவபெருமானை பார்க்க பங்காளி வெல்வதற்காக பரமனுடைய பாதங்களை பார்க்க போறாரு. அப்படியா? எதிராளியே பார்ப்பது வெல்வதற்கு அந்த ஈசனுடைய பாதத்தை பார்க்க போறேன்னு சொல்றா. ஆக மொத்தத்துல எதுவும் ஆகாது இன்னைக்கு. பங்காளியை ஜெயிப்பதற்காக பாஜபதாதர கனியை பெறுவதற்காக போய்கொண்டிருக்கிறார். எதிராளியை ஜெயிப்பதற்கு ஈசன் வர வாங்க போகிறார். அதனாலே உங்களை இப்ப எதுவும் பார்க்க முடியாதாமா? அப்படி சொல்லிட்டாரு. பண்ணிக்க முடியாதாமா? இன்னும் வேணா நான் சும்மா தாக்கிறவா நான் பண்ண
எப்போ வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். வந்ததொன்றே போதும் சுவாமி. இந்த கன்னியாகி ஏழை கன்னியை திருமணம் செய்து உடனடித்து செல்லுங்கள் சுவாமி. எனக்காக நீ காத்து கொண்டிருந்தியா? உண்மைதான். உன் பெயர் ஏலக்கன்னியா? ஆமாங்க. அம்மா நான் மதிவனத்தில் பிறந்தவை. நீ இந்த வனத்துல உங்களுக்காகவே இத்தனை ஆண்டு காலங்களாக காத்து கிடக்குறேங்க. எனக்கும் உனக்கு என்னம்மா சம்பந்தம்? சுவாமி சுவாமி, அன்று சிவபெருமானிடத்தில் நான் வரம் பெற்று உங்களையே திருமணம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடத்தில் வரம் பெற்றவள் நான். அதனால நீங்கள் வருவீர் வருவீர் என்று இத்தனை ஆண்டு காலங்களாக நான் மனத்திலே தங்கி வருகிறேன். உங்களை திருமணம் செய்ய வேண்டும் அந்த ஆவலில் தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். அம்மா அம்மா என் தாய் கொத்தமாதேவி போலவே தெரிகிறது. என்ன பார்த்தாவா? ஆமாம்மா. என்ன பார்த்தாவா? ஆமா. அடியே ஏன் இவரு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா எதனால? இந்த வனத்துல வாழ்ற இவகிட்ட என்ன இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? ஒருவேளை இவளை நாம் திருமணம் செய்து கூட கூட்டிட்டு போனா நம்மளுக்கு என்ன சீதனம் கொடுத்துட போறாங்கிற அதாவது சந்தேகம். ஏன்னா ராஜர் குலத்தில் பிறந்தவர் அல்லவா? ஆமா ஆமா. சேர்த்து நிறைய எதிர்பார்ப்பாரு. நம்ம காட்டுல தெரியுறோம். ஆமா. அதனால என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. சரி, என்கிட்ட என்னென்ன இருக்குதுங்கிறத இப்ப காமிக்கிறேன். காட்டு. உங்களுக்கு கால்
சொத்து சுகம் நிறைய இருக்குதான். நீங்க இந்த கானகத்தை சுற்றி பார்ப்பதா இருந்தா புறவிகள், அதாவது புறவி என்று சொல்லக்கூடிய குதிரைகள் நிறைய இருக்குதான் இருக்குது. அதுல ஏறி ஓடிட்டு வந்தா திரும்ப களைப்பா இருக்கும்ல. ஆமா, ஏறி உட்காந்து ஆடுறதுக்கு ஊஞ்சல் நிறைய இருக்குதான். செலவழிக்க ரொக்கங்கள் நிறைய உண்டு. உணவு பதார்த்தங்கள் 6 வகை அறுசுவை உணவுகளும் உண்டு. எத்தனையோ இருக்குதான். பொன் பொருள்கள் ஏராளமாக்குதான். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதான்னு சொல்லு. ஆகட்டுமா சாமி? அவங்க கிட்ட என்ன இல்ல, எல்லாமே இருக்குதான். கட்டில் இருக்குது, மெத்த இருக்குது, கால் பிடிக்க தாதி இருக்குது, ஏற புறவி உண்டு, இறங்கி ஆட ஊஞ்சல் உண்டு, செலவழிக்க ரொக்கம் உண்டு. அது ஒண்ணுதான் இல்ல. என்ன இருக்குதா? பொன்பொருள் நிறைய இருக்குதாமா. ஐயா கட்ட உன்னுடைய பணத்தை செலவழிக்கவோ, உன்னுடைய பணத்துல நான் சுகங்கள் கொண்டாடவோ வரல. நான் சிவனை பார்க்க போறேன். என்ன வழிவிடு தாயே. என்னது திரும்பவுமா? ஆமா, வழி விடுறதா. வழி விடு தாயேவா? என்ன பார்த்தா இவ்வளவு பெரிய மனுஷனை கட்ட பொங்கலை அம்மா தெரியுது. மாதாவும் நான் இல்லைங்க. மணியாட்டியா? உங்க மனையாட்டி ஆக வந்து உங்க தாயார் நான் இல்ல, உங்களுக்கு தாரமாக வந்தவள் நான். அதனால இப்படி என்னை ஏர்முக பார்க்காம அம்மா தாயே என்று எப்ப பார்த்தாலும் கூப்பிடுங்களே. அண்ணா என்னங்க அம்மா தாயேங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்?
நீ தாதிமாரெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆமாங்க. யாரோ ஒரு சாமியார் வந்துட்டாரு, காய்க்காத மரம் காய்க்குது, பூக்காத மரம் பூக்குதுன்னு சொன்ன அவசரத்துல போந்து அரைக்குறையா அப்படி ஆற உடுத்தியும் உடுத்தாத, பொட்டு வச்சும் வைக்காத, அப்படி பூந்து வந்துட்டியா, அதனால அப்படி சொல்றாராட்டங்குது. அதனாலதான் என்ன பார்த்தா வயசான பொம்பளையாட்டு போய் அதுக்கு தகுந்தாப்படி மேக்கப் போட்டுட்டு வந்துரு. ஒருவேளை நான் உள்ள மேக்கப் போடுறதுக்குள்ளயும் இப்படி எங்கேயோ போயிட்டாருன்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணலாம்? சாமியாரங்க வர சொல்றேன். நமக்கு உதவணுமே உதவக்கூடாதா இருக்குமே. என்ன உதவக்கூடாது? ஆதார் இருக்கிறதுக்கு நினைச்சியா? அது இல்ல மண்டை, அது இல்ல. பாருங்க, இது சக்கரத்தால் ஆன கோடு. இதுக்குள்ள நான் இப்ப போடுறேன். நீ உடனே வரல. என்ன தலையாட்ட? ஐயோ, கணக்குல 1 2 விடுதா? இப்ப எத்தனை ஆயிருக்குது? ஒரு 4, ஒரு 3, 7 கோடு ஆயிருக்குது. ஆமா. அதாவது இது வெளியே இருக்கிறது சத்திய கோடு மட்டும், நடுவில் இருக்கிறது சப்த கோடுகள். இந்த கோட்டுக்குள்ள அவர் நின்னாருன்னா, நான் வர வரைக்கும் அவர் அங்கேயே நின்னாருன்னா வழிவிடணும்னா நீ கோட்டுக்குள்ள நில்லு. சக்தி கோடு கழிச்சிருக்குது. சரி, அம்மா வர்ற வரைக்கும் நீ கோட்டை விட்டு நகரப்படாது. உங்கள் சந்திரகுலத்தின் மீது ஆணையாக நான் போட்டிருக்கிற இந்த சக்தி கோட்டை விட்டு நான் பரமேஸ்வரா, சத்திய தவறாத சந்திரகுல வேந்தர்கள், கோடு தவறாத குருகுல வேந்தர்கள் 7 சக்தி கோடு இட்டு ஏலக்கண்ணியாகப்பட்ட சக்தி கோட்டில் எடுத்துட்டா. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, ஓம் நம சிவாய. அந்த கண்ணி அலல கண்ணி இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆதரிப்பார் யாருமே இல்ல. அம்மா, தாயே, பாட்டி அம்மா, பத்ரகாளி, இந்த நேரத்தில் நீதான் என்னை ஆதரிக்கணும். அம்மா, அம்மா, அடி அடி ஆளி பிடிபிடி ஆளி ஆளா காட்டில் ஆடின காளி. காளி அடி ஆளி பிடிபிடி ஆளி ஆளா காட்டில் ஆடின காளி. அம்மா, எதிர்ந்தவனை இல்ல பிடிக்கு மகிழ்ந்த வல்லவனைந்து சூழத்தால் வித்திடு காளி. அம்மைய பஞ்ச புடவுகாரிய பரமனுட தேவியால, அம்மைய சிவப்பு புடவுகாரி அந்த சிவனுட தேவியால,
அம்மணி தெக்க ஜன விரிந்த உலகத்தை துற பூசையப்பா அம்மணி வடக்க ஜன விரிந்த உலக வடபுற பூசையப்பா அப்பா